வெல்கம் டு ட்ராவல் வித் நந்தினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஷாட நவராத்திரி பற்றி தான். இது பார்த்திங்கன்னா வாராகி நவராத்திரின்னு சொல்லுவாங்க. ஆனி மாதத்தில் வரும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் சப்த மாதா வழிபாடுன்னு நடக்கும். அதில் ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா வாராகி அம்மன். இந்த அம்மன் பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வரி அம்மனுடைய படைத்தளபதி. நவராத்திரினாவே நமக்கு கொலு தான் ஞாபகம் வரும். ஆனால் இந்த வாராகி நவராத்திரி கொலு மாதிரியெல்லாம் இல்லை. இந்த அம்மனுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி பிரசாதம்லாம் பண்ணி கும்பிடுறது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லா விளையணுன்றதுக்காக இந்த அம்மாவை கும்பிட ஆரம்பித்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நவராத்திரியும் பண்ண ஆரம்பித்தாங்க. வாராகி அம்மனுடைய நவராத்திரியுடைய முக்கியமான நாள் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி ஆரம்பிக்குது. 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா பஞ்சமி, 13ஆம் தேதி அஷ்டமி, 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா சப்தமி. இந்த எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணி கும்பிடுறது ரொம்ப விசேஷம். இங்கே இருக்கிற நாளுங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது பஞ்சமி 10ஆம் தேதி அன்றைக்கி கும்பிடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் சாமிக்கு பிரசாதமாக பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், வள்ளிக்கிழங்கு, மாதுளப்பழம் இதில் ஏதாவது வச்சு கும்பிடலாம். பூவில் பார்த்திங்கன்னா மல்லிப்பூவும் செம்பருத்தியும் வச்சு கும்பிட்றது ரொம்ப விசேஷம். இங்கே பெங்களூரில் பார்த்திங்கன்னா மலேசியத்தில் ஸ்ரீ முத்துமாரி வாராகி அம்மன் டெம்பிள்னு இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா இந்த வாராகி அம்மனுடைய நவராத்திரி ரொம்ப விசேஷமாக நடக்குது. அந்த நாட்களை பற்றி பார்க்கலாம். 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா சந்தான லக்ஷ்மி அலங்காரா, 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா சாக்காம்பரி அலங்காரா, 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அலங்காரா, 9ஆம் தேதி ஸ்வீட்ஸ் அலங்காரா, 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா சிம்மவாகினி அலங்காரா, 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி அலங்காரா, 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா தனலக்ஷ்மி அலங்காரா, 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா சேஷவாகன அலங்காரா, 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஃப்ளவர் அலங்காரா, 15ஆம் தேதி மகிஷாசுர மர்தினி அலங்காரா. அன்றைக்கே பார்த்திங்கன்னா மகா சண்டி ஹோமாவும் இருக்குது. 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா சயனோத்சவ அலங்காரா. 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சுமங்கலி பூஜை பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி புதன்கிழமை பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த எல்லா விசேஷமான நாட்லேயும் காலையில் பார்த்திங்கன்னா அபிஷேகம்லாம் நடக்கும். சாயங்காலம் பார்த்திங்கன்னா நல்ல அலங்காரம் நடக்கும். மகா மங்கள ஆரத்தி நடக்கும். 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா அன்னதானம்லாம் நடக்குது. இந்த உடைய டேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் நடக்கிற விசேஷமான நாட்கள். உங்கள் வீட்டில் வாராகி அம்மன் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, இல்லை வாராகி அம்மன் விக்கிரகம் இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வாங்க. அப்படி உங்கள் வீட்டில் இது ரெண்டும் இல்லைன்னா ஒரு அகல் விளக்கை ஏற்றி அதை தான் வாராகி அம்மன் நினச்சி வழிபட்டுக்கிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.